ஒரு மலையில கிலோ கணக்குல தூய தங்கம் சும்மா கொட்டி கிடக்கு. ஆனா அதை எடுக்க போன அத்தனை பேரும் தலையில்லாம பிணமா தான் திரும்பியிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அமெரிக்காவோட அரிசோனா பாலைவனத்துல இருக்கிற சூப்பர்ஸ்டிஷன் மலைகள் தான் அந்த இடம். இது மரணத்தின் மலைன்னு சொல்லுவாங்க. 1891 ஜேக்கப் வால்ட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த மலைக்குள்ள பல லட்சம் கோடி மதிப்புள்ள ரகசிய தங்கச் சுரங்கத்தை கண்டுபிடிச்சாரு. அவர் சாகும்போது தன்னோட கட்டிலுக்கு அடியில கிலோ கணக்குல தங்கத்தை வச்சுக்கிட்டே அந்த சுரங்கம் எங்க இருக்குன்னு யாருக்குமே சொல்லாம செத்துட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் டச்சமென்ட்ஸ் கோல்ட் மைன்னு அழைக்கப்படுற அந்த தங்கத்தை எடுக்க ஆயிரக்கணக்கான ட்ரெஷர் ஹண்டர்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஆனா பல பேர் உசுரோட திரும்பல. இதுல உச்சக்கட்ட பகீர் என்னன்னா, 1931 அடால்ஃப் ரூத் அப்படிங்கிறவரு ஒரு சீக்ரெட் மேப்போட உள்ள போனாரு. பல மாசம் கழிச்சு தேடி பார்த்தப்போ அவரோட உடம்பு ஒரு இடத்துலயும் அவரோட தலை துண்டிக்கப்பட்டு வேற ஒரு இடத்துலயும் கொடூரமா கிடந்துச்சு. அவரோட மண்டையோட்ல 2 குண்டு பாஞ்சிருந்துச்சு. இத பார்த்த உடனே அந்த தங்கத்தை ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தான் பாதுகாக்குதுன்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சயின்ஸ் என்ன தெரியுமா? முதலாவது, தலையில்லாம பிணம் கிடைக்க காரணம் பேய் கிடையாது. பாலைவனத்துல யாராவது வழி தவறி செத்து போனா அங்க இருக்கிற ஓநாய்கள் மற்றும் கழுகுகள் அந்த பிணத்தை வேட்டையாடும் போது உடம்புல இருந்து தலைய தனியா இழுத்துட்டு போயிடும். இது விலங்கியல்ல ஒரு சாதாரண ஸ்காவெஞ்சிங் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது, மக்கள் கொத்து கொத்தா சாக காரணம் முரட்டுத்தனமான அந்த இயற்கை தான். அந்த சோனோரன் பாலைவனத்துல வெயில் 46 டிகிரியை தாண்டும். குடிக்க தண்ணி இல்லாம டிஹைட்ரேஷன், திடீர்னு ஏற்படுற காட்டாற்று வெள்ளம், அப்புறம் கொடிய விஷம் கொண்ட ரேட்டில் ஸ்னேக் தான். இந்த மரணங்களுக்கு முக்கிய காரணம் பணம்ங்கிற ஆசையில இயற்கையோட கொடூரத்தை குறைச்சி மதிப்பிட்டது தான் அத்தனை பேரோட உசுரும் போக காரணம். ஒருவேளை அந்த புதையல் மேப் உங்க கைக்கு கிடைச்சா நீங்க தேடி போவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உலகத்தோட மர்மங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கிரிஷ் கதைகள்.